அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிசார குரு பெயர்ச்சி நிகழவிருக்கிறதுங்க. 2025 வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 150 வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய இந்த அதிசார குரு பெயர்ச்சியின் காரணமாக மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரு பெயர்ச்சி பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் போன்ற காலங்களில் தானே வரும். தற்போது டிசம்பரில் குரு பெயர்ச்சி இருக்கிறதா அப்படின்னு அப்படி இல்லைன்னா யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு அதிசாரம் அப்படின்ற வார்த்தையை இன்ட்ரடியூஸ் அப்படின்றத சொல்லலாம். அதாவது அதிசாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோக்கி செல்வது, அப்படி இல்லைன்னா வேகமாக நகர்வது அப்படிங்கிறது பொருளுங்க. குறிப்பாக கிரகங்களுக்கு 3 விதமான பயணங்கள் இருக்குது. அது பூமியில் இருந்து நாம் பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து அப்படின்னு சொல்லலாம். கிரகங்கள் சீரான வேகத்தில் அவங்களுடைய நேர்கோட்டில் நகர்ந்து கொண்டு இருப்பாங்க. பூமியில் இருந்து ஒரு கிரகம் எப்படி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத வச்சு தான் தற்போது நாம் கிரகங்களினுடைய நகர்வை பற்றி சிறிதாக சொல்ல முடியும். அதாவது குரு தற்போது மிதுன ராசியில் பயணித்து கொண்டு இருக்காரு. அது சீரான பயணம். ஆனால் அந்த குருவே சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வரும் பொழுது பின்னோக்கி பயணிப்பது போல தெரியும். அதை தான் நாம் வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இதை போல தான் குரு மிக வேகமாக முன்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில் தென்படும் குரு பகவான் வருகின்ற அக்டோபர் 18ஆம் தேதி கடகராசிக்கு செல்வது போல தெரிய போகிறது. உண்மையிலேயே அவர் கடகராசியில் தான் பிரவேசிக்க போகிறார். இப்படி உச்சம் என்ற நிலைக்கு குரு பகவான் போகும் பொழுது தங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படின்ற உண்மையான விவரங்களை தற்போது நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. அதிசார குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பெயர்ச்சி கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளில் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது 3வது இடத்துல மிதுனத்தில் தங்களுக்கு இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது பார்த்தீங்கன்னா 4வது இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார். குருவுக்கு பொதுவாக 4வது இடம் அப்படின்னா மிகவும் பிடிக்கும். காரணம் காலபுருஷ தத்துவத்திற்கு சந்திரன் 4வது இடமாக வருகிறது. அந்த சந்திரனில் தான் குரு உச்சம் பெறுகிறார். தற்பொழுதும் தங்களுடைய மேஷ ராசிக்கு 4வது வீட்டில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் செல்வ செழிப்பான வாழ்க்கையை தர தயாராகவே இருக்கார். முழுமையாக அனுபவிக்க நீங்க அடுத்த வருடம் குரு பெயர்ச்சி வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த அதிசார பயிற்சியிலேயே சில நல்ல மாற்றங்களை தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சதா வாகன பிரச்சனையோடு வீடு பிரச்சனையோடு பயணிப்பவர்களுக்கு இதுதான் ஒரு சிறப்பான காலகட்டம். புதிய வாகனத்தை நிச்சயமாக வாங்க வாய்ப்புகள் இருக்கிறது. வீடு சம்பந்தமான தொந்தரவு இருந்தவர்களுக்கு அது விலகி தங்களுக்கு ஏற்ற பலன்களை கொடுக்க போகிறது. கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மேஷராசி அன்பர்களே, விடிவு காலத்திற்காக காத்திருந்தீர்கள் அல்லவா? இதோ விட்டது ஒரு பிரச்சனை. அது எப்படி தீர்க்கப்படும் அப்படின்னு தங்களுக்கு தெரியல. யாராவது உதவி செய்வார்களா அப்படின்னு காத்திருந்திருப்பீங்க. இப்படியான சூழ்நிலையில் 4வது இடத்துல வரக்கூடிய குரு பகவான் நல்ல நிம்மதியான உறக்கத்தை தரப்போகிறார். அதற்கு முன்பாக தங்களிடம் இருக்கின்ற பிரச்சனையை தீர்க்க போகிறார். தாயாரின் உடல்நிலை சீராகும். மருத்துவத்தின் மூலமாக ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட அது தற்பொழுது குணமாக வாய்ப்புகள் இருக்கிறது. மறைவான இடங்கள் தங்களுக்கு கட்டிகளோ அல்லது புண்களோ ஏற்பட்டு இருந்தால் அது மருத்துவத்தின் மூலமாக தற்போது நீக்கி நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லலாம். இது மாதிரியான நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு குரு பகவான் 4 அமர்ந்து தங்களை அயல் நாடு கொண்டு செல்ல தயாராக இருக்க போகிறார். கடல் கடந்து வேலைக்காக செல்பவர்கள் அப்படி இல்லைன்னா ஒரு ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு வேலைக்காக
மூலமாக செல்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம் தான். எடுத்து வைக்கின்ற முயற்சிகள் நிச்சயமாகவே வெற்றிகளை அடையும். குருவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய ராசிக்கு 12வது அதிபதியும் 9வது அதிபதியும் ஆவார். அப்படியானால் தங்களுக்கு செல்வங்கள் சேர்கின்ற முயற்சியும் புதிதாக வீடு மனை வாங்க போகின்ற முயற்சியும் வெற்றி அடையும் அப்படிங்கிறத காட்டுது. 9வது அதிபதி 4வது வீட்டிற்கு வரும் பொழுது அயல் நாட்டில் இருக்கிறவங்க தாயகம் திரும்பவும் உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களையும் உறவினர்களையும் இனபந்துகளை பார்ப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதனால் மேஷராசி அன்பர்களே, வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் உள்ளூருக்கு வர முயற்சி செய்வீர்கள். கேட்ட இடத்துல கடன் கிடைக்க பெறுவீங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுலபமாக வங்கியிலேயே நீங்கள் கடன் வாங்கலாம். குரு பகவானின் அனுக்கிரகத்தை பெற நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வழிபட்டு வாருங்க, நன்மையை பெற்று செல்லுங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை இந்த நேரம் இந்த குருவினுடைய அதிசார பெயர்ச்சி கொண்டு வர போகிறது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வர இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத இடத்துல இருந்து தங்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தினர் தங்கள் பேச்சு கேட்டு நடக்கவும் செய்வாங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு கூடும். பழைய சொந்த பந்தங்கள் தங்களை தேடி வருவாங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. பழுதான டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினை மாற்றிட்டு புதியதாக வாங்குவீங்க. பிள்ளைகள் பொறுப்பை உணர்ந்து நடப்பாங்க. பழைய கடன்கள் அனைத்துமே வசூலாக ஆரம்பிக்கும். நட்பு வட்டம் விரிவடையும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிதாக வாங்கவும் செய்வீங்க. வீடு வாகனம் வாங்க கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. அரசு காரியங்களில் நல்லபடியாகவே முடியும். குடும்பத்தில் வெட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. அதே நேரம் யாரிடமும் வீண் வாக்குவாதம் வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்களை கொஞ்சம் கவனமாக கையாள பாருங்க. குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேச பாருங்க. உறவினர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரலாம். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உயரும். உத்தியோகத்தில் தங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும். வாகன பழுது நீங்க பெறும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். சகோதர வகையில் மன நிம்மதி கிடைக்கும். பெற்றோர் உடல்நலம் சீராகும். வீண் அலைச்சல், டென்ஷன் இது எல்லாமே குறைஞ்சிடும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சொந்த பந்தங்கள் வருகையால் வீடு களை கட்டலாம். பிள்ளைகளின் உடல்நிலை சீராகும். அரசு அதிகாரிகள் உதவிகரமாகவே இருப்பாங்க. அலுவலகத்தில் வீண் விவாதங்கள் விலக ஆரம்பிக்கும். வீட்டில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் ஏற்பாடாகும். ஆன்மீக பெரியோரின் ஆசை கிடைக்க பெறுவீங்க. விலகி சென்ற சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க. பொது காரியங்கள்லையும் ஈடுபடுவீங்க. எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு பார்ப்பீங்க. குடும்பத்தில் அந்யுன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும். எதிர்பார்த்த உதவிகள் சற்று தாமதமாகவே கிடைக்கும். இருப்பினும் உங்களுக்கு நல்லது நடக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். சகோதர வகையில் அனுகூலங்கள் உண்டு. கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும். வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சிகள் தங்கும். திடீர் பயணம், உறவினர்கள் வருகையால் வீட்டில் களைகட்டும். சந்தோஷம் இரட்டிப்பாகும். வியாபாரத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் யோகங்களாகவே இருக்க பெறக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அதிகமான முயற்சிகள் அனைத்துமே தங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். தங்களுடைய வாழ்க்கை திசையை மாற்றி குரு பகவான் பல நன்மைகளை சேர்க்க போகிறாரு அப்படின்னே சொல்லலாம். கோடிகளை அள்ளக்கூடிய பாக்கியத்தை தங்களுக்கு தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக திருமண தடை இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கப்படும். தந்தை வழியில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து அனுகூலங்கள் உண்டாகும்.
உயர்கல்வி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாடு தொடர்பான முயற்சிகள், தொழில் ரீதியான பயணங்கள் போன்றவை வெற்றியடையும். எதிர்பாராத பணவரவுகள் உண்டாக பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். செல்வாக்குமிக்க ஒருவரின் ஆதரவு கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் ஏற்படும். சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் தங்களுக்கு சாதகமான நிலைமை கிடைக்க பெறுவீங்க. புதிய சொத்துக்களில் முதலீடும் செய்வீங்க. நிலம், கட்டிடம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகலாம். குடும்பத்தினருடனான உறவுகள் நன்றாகவே இருக்கும். பிரச்சனைகள் அனைத்தும் விலகுவதால மன அமைதி அடைவீங்க. அதே நேரம் இந்த காலத்தில் நல்ல வாய்ப்புகளையும் பெறுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் குரு பகவானினுடைய பயணம் அப்படிங்கிறது நல்ல நல்ல மாற்றங்களை தங்களுக்கு கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். சம்பள உயர்வு, பதவி உயர்வு அனைத்துமே கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம்.